Dear 12th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 4.2, sum number 8, first subdivision. You have to prove the value of the determinant is this one, a minus b, b minus c, c minus a. Let us start with the LHS. நம்மளுடைய LHS பார்த்தீங்கன்னா 1, 1, 1, a, b, c, a square, b square, c square. இந்த டிட்டர்மினன்ட்டை நீங்க அப்படியே எவாலுவேட் பண்ணாலே அப்படியே ஓபன் பண்ணாலே இந்த ஆன்சர் வரும். பட் ஒரு 3-4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா இது சீக்கிரமா ரெடியூஸ் ஆயிட்டு ஆன்சர் ஈஸியா வந்துடும். அதனால தான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றது. ரைட், ஆன்சர் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ, ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்லைன். b மைனஸ் c இருக்கு பாருங்க. அப்போ b மைனஸ் c னா r2 ல இருந்து r3 மைனஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். R2 ல இருந்து R3 மைனஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு க்ளூ. C மைனஸ் A ன்னு இருக்கு பாருங்க. அப்போ R3 ல இருந்து R1 மைனஸ் பண்ணிருக்காங்கன்றது ஒரு க்ளூ. அப்ப நம்மளுடைய RHS பார்த்துக்கிட்டே நம்ம பாத்துல போனோம்னா ஈஸியா இந்த சொல்யூஷன் கிட்ட ரீச் பண்ணிடலாம். அதனால நான் பண்ண போற டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் என்னென்னலாம் மைனஸ் பண்ண போறேன்னா என்னுடைய R2வை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க பாக்குறேன் R2 minus R3, R2 minus R3. அதே மாதிரி என்னுடைய R3 லயும் சேஞ்சஸ் வேணும் எனக்கு. அப்போ R3 is equal to R3 minus R1. R1 பண்ணாதான் A வரும். இந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ண போறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் தெரியும் உங்களுக்கு. ரோஸ் கூட சப்ட்ராக்ட் பண்றதுனால டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால தாராளமா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். R1 நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. R1 அப்படியே தான் இருக்கு. 1 a ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. R2 minus R3, this minus this, 1 minus 1, 0, b minus c, b minus c, b square minus c square. Am I right? அதே மாதிரி R3 minus R1, R3 minus R1, 1 minus 1, 0, c minus a, then c square minus a square. Next, நம்மளுடைய அல்ஜிப்ரா ஃபார்முலா, ரொம்ப ஃபேமஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். R1 ல இருக்கிறது எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. R2 ல b minus c ல ஒரு சின்னதா ஒரு பிராக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன். This is algebra formula. b square minus c square னா b plus c into b minus c. b plus c into b minus c. algebra formula யூஸ் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி தேர்ட் லைன் நான் டிஸ்டர்ப் பண்ணல. 0 அப்படியே இருக்கட்டும், c minus a அப்படியே இருக்கட்டும். c square minus a square c minus a into c plus a எழுத போறேன், அல்லது c plus a into c minus a இப்படியே ஒரு வாட்டி எழுதிருங்க. இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோல எதுவுமே காமன் இல்லை. ஆனா செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா இது 0 into b minus c மாதிரி. 0 வந்துச்சுன்னா அதுல காமன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இங்க பாருங்க b minus c காமனா இருக்குது. அப்ப சம் அவுட் நான் b minus c காமனா வெளியில எடுக்க போறேன். R2 ல இருந்து 1a square அப்படியே வந்துரும். 0 இது 1 வந்துரும். ஏன்னா b minus c வெளியில வந்துருச்சு. b minus c வெளியில வந்துருச்சு. அப்ப மீந்தது b plus c. அதுக்கப்புறம் 0. இங்க பாருங்க c minus a காமனா இருக்கும். R3 ல இருந்து c minus a காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்ப மீந்தது 1. ஏன்னா c minus a வெளியில போயிடுச்சு. இங்க மீந்தது c plus a. The last stage of the problem sum முடிய போகுது நமக்கு. b minus c இருக்குது, c minus a இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எக்ஸ்பேண்டிங் along c1. ஏன்னா நிறைய zeros இருக்கு பாருங்க. இது வழியா எக்ஸ்பேண்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். எக்ஸ்பேண்டிங் along c1. எக்ஸ்பேண்டிங் along c1. c1 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்போ பிளஸ் 1 into 1 உடைய மைனர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. 1 உடைய ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுல மைனர் கிடைச்சிடும். 1 உடைய ரோ க்ளோஸ் பண்ணிட்டு காலம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ 1b plus c, 1b plus c, then 1c plus a வரும். 1c plus a. ஏன்னா 1 உடைய மைனர் நம்ம 1 உடைய ரோஸும் காலம்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவ்வளவுதான் வரும். 0 எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம். 0 into anything 0 தான் வரப்போகுது. 0 into anything 0 தான் வரப்போகுது. அதனால இதோட சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க. The last stage is b minus c, c minus a. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? plus 1 into right hand side minus left hand side.
right hand side is C plus A minus left hand side 1 into B plus C is B plus C. Right? அதுக்கு அடுத்தது B minus C, C minus A, 1 into anything அதே தான் வரும். பிராக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. C plus A minus உள்ள போச்சுன்னா இது minus B ஆயிடும், இது minus C ஆ மாறிடும், plus C minus C கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்ட் பார்ட் இஸ் A minus B வந்துருச்சு பாருங்க, A minus B வந்துருச்சு. ஆல்ரெடி B minus C ரெடி, அடுத்தது C minus A ரெடி. Therefore உங்களுக்கு RHS வந்துருச்சு is equal to RHS in proved. Very beautiful sum, very important also. Thank you.